ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பாக்கியலட்சுமி சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு பக்கம் மீடியா ஆளுங்க பாக்கியா ரெஸ்டாரண்ட்ல நடக்கிற எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட வந்து பேட்டி எடுத்தது மட்டும் இல்லாமல் உண்மையாகவே பாக்கியா மேலே எந்த தப்பும் இல்லை என்கிறத எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இது எதுவுமே தெரியாத கோபியோ எப்பவும் போல செல்லியன் கிட்ட நான் இந்த தப்பு பண்ணவே இல்லை, எல்லாத்துக்குமே காரணம் பாக்கியா தான் அப்படின்னு ரொம்பவே மோசமாக திட்டி பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் ஃபுல்லாக என்ன போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுட்டால, நான் அவளை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் அங்கேருந்து வெளியே வந்துடுறாரு. அந்த நேரம் பார்த்து மீடியா ஆளுங்க கோபிக்கு பெயில் கிடைச்சிட்டு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்கள பேட்டி எடுக்கிறதுக்காக வந்து நிற்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து கோபி வெளியே வராங்க. அவங்கள சுற்றி வளைச்சது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வியாக கேட்குறாங்க. கோபியோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தயங்கினாலும் வேற எதை பற்றியும் கவலைப்படாம பக்கத்தில் நிற்கிற செல்லியன் கிட்ட அவங்க எப்படி எவ்வளோ பெரிய நாடகத்தை ஆடினாங்களோ அதே மாதிரி பேட்டி எடுக்க வந்தவங்க நம்புற மாதிரி எல்லாத்தையுமே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பாக்கியா நான் நல்லா இருக்க கூடாதுன்னு இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துருக்கா அப்படின்னு ரொம்பவே ஆவேசமா பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம நான் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறேன். இது அந்த பாக்கியாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இதெல்லாம் கெடுத்து விடுறதுக்கு தான் இப்படி அவங்க வேலை பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட மீடியாக்காரங்களோ நீங்கள் சொல்கிறது எதுவுமே நம்ப முடியலையே, இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கோபியோ என்னோட உண்மைதான் எனக்கு ஆதாரம், அது மட்டும் இல்லாமல் என்னோட பையனும் இங்கே தான் நின்றுட்டு இருக்கான், வேணும்னா அவன்கிட்ட விசாரிங்க நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு. மீடியா ஆட்களோ உங்களுக்கும் உங்களோட முன்னாள் மனைவிக்கும் பிறந்த பையனா இவங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே கோபியும் ஆமான்னு சொல்கிறாங்க. ஆனால் பேட்டி எடுக்கிறவங்களோ இந்த நியூஸை இன்னும் பரபரப்பாக கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சொல்லுங்க சார், உங்கள் அப்பா போய் சொல்கிறாங்களா இல்லைனா உங்கள் அம்மா போய் சொல்கிறாங்களா, இதெல்லாம் கேட்டால் செலியனும் என்ன பண்ணுன்னு தெரியாமல் தக்கச்சிப்பே நின்றுட்டு இருக்கிறாரு. உடனே கோபியும் உண்மையை சொல்லுடா செலியா, உண்மையை சொல்லு, ஆமாம் எந்த தப்பு இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ரொம்பவே உஸ்பத்தி விடுறாங்க. உடனே செலியனும் ஆமா நான் எங்கள் அப்பா நம்புகிறேன், எங்கள் அப்பா வந்து எந்த தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பாவோட கேரக்டர் அந்த மாதிரி இல்லை, அவங்க ரொம்பவே நல்லவங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே பெருமையாக பேசுகிறாங்க. உடனே மீடியாக்காரங்க நடந்த எல்லா குழப்பத்துக்கும் எல்லா பிரச்சனைக்கும் உங்கள் அம்மா தான் காரணமா அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்க குழப்பத்தில் நின்றுட்டு இருக்க செலியனும் உடனே ஆமான்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நிமிஷமே வேற எந்த கேள்வியும் என்கிட்ட கேட்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு செலியன் கிளம்பி போயிடுறாரு. இப்போ மீடியாக்காரங்க பாக்கியாக்கு எதிராக கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த செல்வியோ விஷயத்த அப்படியே பாக்கியா கிட்ட சொல்றாங்க. இது கிட்ட பாக்கியாவோ ரொம்பவே ஷாக் ஆனாலும் உண்மை எப்படினாலும் ஒரு நாள் வெளியே வரும் அப்படின்னு செல்வி கிட்ட சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட செல்வியோ நம்ம வீட்லயே 3 பேர் உனக்கு எதிராக இருக்காங்க, பேசாம இவங்கெல்லாம் யாருமே உனக்கு வேண்டாம், உன்னோட வாழ்க்கையை நீ சந்தோஷமா வாழ தனியா, எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பாக்கியா இதை பத்தி என்கிட்ட பேசாத செல்வி, நான் ரொம்பவே மனசு உடஞ்சி போய் இருக்கிறேன், அது மட்டும் இல்லாம ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவங்க என்ன புரிஞ்சுக்குவாங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு ரொம்பவே சோகமா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஜெனியும் ரொம்பவே திட்டுறாங்க. அடுத்தது நம்ம கோபி ராதிகா வீட்டுக்கு போறாங்க. விஷயம் தெரிஞ்ச ராதிகா கதவை திறக்கவே இல்லை. உடனே பக்கத்துல இருந்து செலியனும் அப்பா நீ என்னோட வீட்டுக்கு வாப்பா. அதுக்கு கோபியோ அவ வீட்டுக்கு என்னால எப்படிடா வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு செலியனும் அது அவங்களோட வீடு மட்டும் இல்லப்பா என்னோட வீடும் தான், ஸோ அதனால நீங்கள் வரணும். ஒரு நிமிஷம் யோசிச்ச கோபியோ சரி என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போகிறாங்க. சரி இவங்க 2 பேரும் வரதை பார்த்த பாக்கியாவோ செம்மையாக கடுப்பாறாங்க. அவங்கள தடுக்கிறதுக்காக போகிறதுக்கு முன்னாடி இனியாவும் ஈஸ்வரியும் அவங்கள ரொம்பவே அக்கறையாக உள்ள கூட்டு வரதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. போதும் 4 பேரும் அங்கேயே நில்லுங்க, 4 பேரும் வீட்டுக்குள்ளே வரவே கூடாது, அது மட்டும் இல்லாமல் உங்கள் மேலே நான் எவ்வளோ அளவுக்கு அதிகமாக அன்பு வச்சிருக்கேன் அதை உங்களால் புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு ரொம்பவே ஏக்கத்தோட கேட்குறாங்க. இந்த ஆள் எங்கள் வீட்டுக்குள்ளே வரவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கிட்ட ஈஸ்வரியோ இது நம்ம வீடு, என்னோட வீட்டுக்கு என்னோட பையன் வரணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பாக்கியாவோ உங்களோட பையன் உங்க கூட இருக்கணும்னா தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட இனியாவோ என்னமா சொல்ற, பாட்டியை வீட்டை விட்டு வெளியே போக சொல்ற அப்படின்னு ரொம்பவே கெஞ்சுறாங்க. அதுக்கு பாக்கியா நான் பாட்டியை மட்டும் வெளியே போக சொல்லல, உங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ற எல்லாருமே வெளியே போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பாக்கியா சொன்னதுக்கு அப்புறம் எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. பக்கத்துல நிக்கிற ஜெனியோ பாக்கியாக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இப்பதான் நீங்க கரெக்டான முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட செலியனோ என்ன ஜெனி எங்க அம்மா தான் முட்டாள்தனமா எல்லாரும் வெளியே போய் சொல்றாங்க, நீயும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு ரொம்பவே கோபத்துல பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு ஜெனியோ யார முட்டாள்னு சொல்றீங்க, முட்டாள்தனமா பண்றதெல்லாம் நீங்க தான், இன்னைக்கு நீங்க 4 பேரும் திருந்து வீட்டுக்கு வரீங்களோ அப்போ நாங்க சந்தோஷமா ஏத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட செலியனும் ரொம்பவே கோபத்துல நிக்கிறாங்க. ஆனா பாக்கியாவோ எதை பத்தியுமே கவலைப்படாம நீங்க 4 பேரும் வீட்டை விட்டு வெளியே போகலாம், என்னைக்கு திருந்தி உள்ள வரீங்களோ அப்போ நான் சந்தோஷமா ஏத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.